பேசுங்கய்யா. இது ரிஷிவந்தம் தொகுதி உட்பட்ட அரியலூர் கிராமம். அரியலூர் எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து திரு வசந்த கார்த்திகேயன் அவர்கள். ரிஷிவந்தம் தொகுதியில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் ரோடு, நீர் வசதி, மின்சார வசதி, அனைத்து அடிப்படை வசதிகளும் கட்டி கொடுத்துருக்காரு. பகண்டை குற்றோட்டில் தற்போது எந்த அடிப்படை வசதியும் இல்லாத இருந்த சூழ்நிலையில் இப்போது வட்டாட்சியர் அலுவலகம், பதிவுத்துறை அலுவலகம், மின்சாரத்துறை, புதிய பிடிஓ ஆஃபீஸ், அதாவது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் போன்ற அடிப்படை வசதிகள் கட்டி நல்ல முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்காரு. மீண்டும் அவருக்கு சீட்டு கிடச்சி மீண்டும் எம்எல்ஏ வந்தால் இன்னும் அடிப்படை வசதிகள் அமோகமாக இருக்கும். இருந்ததை விட இப்போ வந்து ஒரு டவுன் மாடல் ஆயிடுச்சு. குக்கிராமம் இருந்தது வந்து பல பாலங்கள், பல ரோடு வசதிகள், பள்ளிக்கூடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், கழிவறை கட்டிடங்கள், இப்படி எண்ணிக்கிட்டே போகலாம். நூற்றுக்கணக்கானது பல கோடி ரூபாயில் வந்து அரசாங்கத்தின் நிதி பெற்று கட்டி கொடுத்துருக்காரு. பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முதியோர் உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, ரேஷன் கார்டு போன்ற அடிப்படை வசதிகள் யார் வந்து கேட்டாலும் எதிர்கட்சி, ஆளுங்கட்சி கணக்கு பார்க்க மாட்டாங்க. யார் எது கேட்டாலும் உடனே ஸ்பாட்லேயே செஞ்சிடறாரு. 2026 நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் மீண்டும் அவருக்கே கொடுத்தா அமோகமாக வெற்றி பெறார். அவர் எதிர்த்து எந்த கட்சினாலும் சரி 0 கூட வாய்ப்பு இல்லை. இவர் தான் அமோகமாக பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவான்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் மட்டும் சொல்ல, ரிஷிவந்தம் தொகுதி அடுத்த மக்களுடைய கருத்தாகவும் நான் சொல்கிறேன். நான் உட்கார்ந்துருக்கிற இடமே அவர் கட்டி கொடுத்த நேல் கூட தான்.